வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். குரு பகவான் 12 வருடத்திற்கு பிறகு மிக மிக ஒரு வலிமையான இடத்துக்கு வரப்போறார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறுவார். இவ்வளவு நாள் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது கடக ராசியில் உச்சம் பெற போறார். இந்த உச்சம் பெறும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில அதிரடி திருப்பங்களையும் மாற்றங்களையும் நடைபெறாத பல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி வைப்பார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக மிக சிறப்புன்னு சொல்லுவோம். அப்படி குரு பகவான் பார்க்கும் இடத்தை வைத்து உங்களுக்கு இவ்வளவு நாள் ஜென்ம குருவாக இருந்த குருவால் பெரிய பலன்கள் கிடைக்காத நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது தனகரகனான குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். தனம் அப்படின்னாலே பொருளாதாரம்னு அர்த்தம். பொருளாதாரம் ஒருவரோட வாழ்க்கையில் பெரிய அளவில் வளர்ந்து விட்டால், உயர்ந்து விட்டால், வெற்றியை பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கும். நண்பர் பகைவராக மாறுவதும், உறவுக்காரவர்கள் நமக்கு உபத்திரம் செய்பவர்களாக மாறுவதும், குடும்பம் நமக்கு எதிராக இருப்பதும் இன்னைய சூழ்நிலையில பொருளாதாரம் தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிப்பட்ட தனத்தை தரக்கூடிய தனக்காரகன் குருவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியுமான குருவும் இப்பொழுது உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் இந்த குரு பெயர்ச்சி முன்னேற்றத்தையும் அற்புதத்தையும் அசுர வளர்ச்சியையும் தரும், அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி வேறு எதையெல்லாம் தரும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் என்ன தலைகீழ் மாற்றத்தை, என்ன திடீர் திருப்பத்தை, அதிரடி வளர்ச்சியை தரப்போகுதுங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய 2 முக்கியமான தவறுகள் குருவின் பலன்கள் அவர்களுக்கு கிடைப்பதை தடை செய்துவிடும். அது என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். அப்ப அதையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கான யோக பலன்களும், நீங்கள் செய்யும் 2 தவறுகளையும் அதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறதையும் முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அரைகுறை அறிவு எப்பொழுதுமே ஆபத்தில் முடியும். அப்ப கண்டிப்பாக ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டால் இந்த ஓராண்டு உங்களுக்கு யோகம் தரும் ஆண்டே. நீங்க மிதுன ராசியில மிருகசிரீச நட்சத்திரமோ, திருவாதிரை நட்சத்திரமோ, புனர்பூசமோ எதில் பிறந்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல்வேறு யோகங்களை தரும். பொதுவாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் சமயோகித புத்தியும் புத்தி கூர்மையும், எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் கொண்டவர்கள். அதற்கான கிரக அமைப்பும் அவர்களுக்கு இயற்கையாகவே சாதகமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பெரிய அளவில் ஏற்றத்தை தரல. காரணம், ஜென்ம குரு கண்டிப்பாக பெரிய அளவிலான வளர்ச்சியோ வெற்றியோ தந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது குரு அமரும் இடம் உங்களுக்கு யோகத்தை தரும். இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவும், வாக்கியத்தின்படி 26ஆம் தேதி மே மாதமும் நடக்கிறது. இப்ப ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் இந்த குரு பெயர்ச்சியை வைத்து பார்க்கும் பொழுது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடம் உங்களுக்கு யோகம் நிறைந்த வருடம். அப்ப இந்த யோகம் நிறைந்த குரு பெயர்ச்சி எதிலெல்லாம் வெற்றி, எதிலெல்லாம் வளர்ச்சி, எதிலெல்லாம் நமக்கு ஒரு சூப்பர் டூப்பரான உயரத்துக்கு நம்ம போறோங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ, உங்க கூட வேலை செய்யறவங்க அல்லது யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், அல்லது நீங்க இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணியும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். பொதுவாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு குரு பெயர்ச்சியில பெரிய அளவுல வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முன்னேற்பாடு செஞ்சிருப்பேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆலயமான சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம். ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், தவிர்க்க முடியாத காரணங்களால் நேரில் வர முடியாதவர்கள் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட உடனடியான கோரிக்கை என்ன லக்ஷ்மியிடம் நீங்க வைக்கணும், குரு பகவானிடம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் நீங்க பதிவிடுங்கள். பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்னன்னு பதிவிட்டுட்டு ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்னு நீங்களே இருக்கிற இடத்துல இருந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க.
குரு பயிற்சி நாள்ல நடக்கக்கூடிய அந்த மகா குரு பயிற்சி யாகத்துல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக அஷ்டலட்சுமியிடமும் குரு பகவானிடமும் சிறப்பு சங்கல்பம் செய்யப்படும், சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும் அல்லது பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படும். அதையெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல்ங்கிற அந்த ஆப்ஷனை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்பதான் லைவ் போடும்போது நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், அல்லது இந்த வீடியோவை நம்ம போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தவறாம காமிக்கும். குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்கிறார், அவரே தனகாரகன். அப்ப தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்வது மட்டும் விசேஷம் அல்ல, உங்களுக்கு அவர் உச்சம் பெறுகிறார், 200% வலிமை பெறுகிறார். இதை விட ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு இருக்கவே முடியாது. குரு உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் அதிபதி, 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்ப கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட நீண்ட கால தடை, நீண்ட காலம் நடக்காத கோரிக்கை, உங்களோட ஆசை, உங்களோட திட்டம், இதை எல்லாவற்றையும் நீங்கள் 1, 2ன்னு வரிசைப்படுத்திக்கலாம். ஒவ்வொன்னா இந்த ஒரு வருடத்துல நடக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மை. குருதான் சுப நிகழ்ச்சியை தருவார், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். தங்கத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான், மஞ்சளை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். ஒருவருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அல்லது அவர் இல்லத்துல நடக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், பதவியை தரக்கூடியவர், கட்டுக்கட்டாக பணத்தை தரக்கூடியவர், உங்களுக்கு தொழிலை தரக்கூடியவர், வாழ்க்கை துணையை, பிசினஸ் பார்ட்னரை, நல்ல நண்பரை தரக்கூடியவர். இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வுகளுமே உங்களுக்கு முக்கியம் முக்கியம் முக்கியம். அந்த வரிசையில மிதுன ராசியில் உங்களுக்கு ஓராண்டு இருந்த குரு ஜென்ம குருவாக இருந்தார். பொதுவாக ஜென்ம குரு இருக்கும் இடத்திற்கு நன்மை செய்வது அவ்வளவு கிடையாது. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகர ராசியையும், உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையாலும் பார்க்க போறார். அப்ப இதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அற்புதங்கள், மாற்றங்களை விட அற்புதங்கள் தான் ரொம்ப அவசியம். அந்த அற்புதங்கள் வரிசையாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. எதுல நடக்க போகுது? 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி. 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி, தீராத தொல்லைகள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தை யார் பார்க்கிறார்? நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகமான குரு பகவான் பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக கடன் நிவர்த்தி ஏற்படும். கடந்த காலங்கள்ல கடனை கட்ட முடியல, வட்டி கூட கட்ட முடியல, பல பேருக்கு பதில் சொல்ல முடியாம, போனை அட்டன் பண்ண முடியாம மறைந்து வாழ்ந்தோம், பதுங்கி வாழ்ந்தோம், தயங்கி வாழ்ந்தோம். யாரோட கேள்விக்கும் ஆளாகாம, யாரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாம கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்து வந்த மிதுன ராசிக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் தலைகுனிவை ஏற்படுத்தி தான் தந்தது. அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அதையெல்லாம் சரி செய்ய போகுது, வெற்றியை தரப்போகுது, கடனை குறைக்க போகுது, கடனை தீர்க்க போகுது, கடனால் ஏற்பட்ட வேதனையும் அவமானத்தையும் ஏன் கண்ணீரையும் துடைக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி. அடுத்தது எதிரிகளின் தொல்லை. நம்ம கம்முன்னு போனாலும் வம்பிழுக்கிறதுக்கு 4 பேர், நம்ம எதுவுமே சொல்லலினாலும் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு அதனால பல துன்பம். நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட கருத்து வேறுபாடு, உறவுக்காரங்களோட ஒரு பெரிய உரசல், அவர்கள் உதாசீனப்படுத்திய நிலைமை, குடும்பம் கூட நமக்கு பக்கபலமாக இல்லை. இந்த வேதனையும் இந்த துன்பமும் உங்களை தனிமையில் வச்சிருந்தது, உங்களை டென்ஷன்லையும் டிப்ரெஷனையும் ஆழ்த்தியது. ஆனால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அங்கிருந்து குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கட்டாயமாக குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் முன்னின்று சில நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள், சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதற்கு குடும்பம் ஆதரிக்கும், சம்மதிக்கும். குடும்பத்தின் அனைத்து விதமான ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு அற்புத குரு பயிற்சி இது. எதிரிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், தொழில் போட்டியாளர்களால் துவண்டு போயிருந்தால், நய வஞ்சகர்களாலும் நம்பிக்கை துரோகிகளாலும் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலோ, அவதூறுகளை சந்தித்திருந்தாலோ, வேதனையில் நீங்கள் கூனி குறுகி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான நியாயத்தை தரும். குரு பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நியாயத்தை ஏற்படுத்தி தருவார், வாங்கி தருவார். அப்ப உங்களை தேவையில்லாமல் சிக்க வைத்தவர்கள்,
அல்லது உங்களை அவதூறு வழக்கில் சிக்க வைத்தவர்கள் அனைவருமே வெட்கி தலைகுனியும் ஒரு அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். யாரோட பேச்சையோ கேட்டுக்கிட்டு யாரோ உங்களை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் உண்மையை புரிந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். உங்களோடு இணக்கமாக உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 6ஆம் இடம் தான் நோயை குறிக்கக்கூடிய இடம். தீராத நோயால் வேதனைப்படுறோம் அல்லது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்கா, கண்டிப்பாக நோய் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சர்க்கரை நோயாளிகள், பிபியால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு உன்னதத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார். 8ஆம் இடத்தை குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். நிறைய பேர் குழம்பிக்குவீங்க, கலத்திர ஸ்தானம்னா 7 ஆச்சுன்னு. கலத்திர ஸ்தானம் என்பது வேறு, மாங்கல்ய ஸ்தானம் என்பது வேறு. அப்ப 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருப்பதால் குரு மஞ்சளையும் திருமாங்கல்யத்தையும் தங்கத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் அவர் பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் கண்டிப்பாக திருமண தடை, திருமணம் அமையல, நல்ல வரன் கிடைக்கல, வரன் தேடி தேடி வயசு கூடிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்கும். அதிலும் 30 வயதை தாண்டியவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் கைகூடும். 40 வயதை தாண்டி சிலருக்கு திருமணம் நடக்கலின்னு வேதனையிலும் விரக்தியில் இருந்தாலும் நீங்கள் மீண்டும் வரன் பார்ப்பதை நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு வரன் கிடைக்கும். இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா, சனியின் வீடுதான் வயது மூத்தவர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சனியின் வீடான மகரத்தை குரு பார்ப்பதால் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருப்பதால் கட்டாயமாக திருமணம் நீண்ட காலமாக நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் பிரிவினையை சந்தித்து தம்பதியர் பிரிந்து வாழ்பவர்கள் மீண்டும் ஒன்றிணையலாம். நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் முடிவுக்கு வரும். சிலருக்கு முதல் திருமணம் ரத்தாயிருக்கும். அவர்கள் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். மீன ராசி குருவின் வீடு. அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தொழில் காரகன் யாரு? சனி. தொழில் ஸ்தானாதிபதி யாரு? குரு பகவான். அப்ப தொழில் ஸ்தானாதிபதி தொழில் காரகனை பார்க்கிறார். அதுவும் தன் வீட்டையே பார்க்கிறார். உச்சம் பெற்று பார்க்கிறார். தொழில்ல நடக்கல, கிடைக்கல, மந்தமா இருந்துச்சு, தொழில முடங்கி போயிருக்கு, வராக்கடன் இருக்கு, ஆர்டர்ஸ் இல்ல, வேலை வாய்ப்புக்கு பெருசா ஆட்கள் கிடைக்கல, இது போன்ற எல்லா சிக்கலையும் சரி செஞ்சுக்கலாம். உங்களோட அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். காரணம் 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனம் சிறப்பாக நடப்பதை குரு பகவான் உறுதி செய்வார். ஜீவனத்திற்கான சரியான வாய்ப்பை தருவார். வியாபாரத்தில் முடங்கி கிடந்த நீங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும் ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, பதவி உயர்வு இல்லை, இடமாற்றம் இல்லை, அல்லது விரும்பிய வேலை கிடைக்கல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வேலையை, நல்ல சம்பளத்தில், நல்ல நிறுவனத்தில் மனதுக்கு பிடித்த வேலையை கட்டாயம் ஏற்படுத்தி தருவார். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், புதிதாக தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும், சர்வீஸ் செக்டர் ஏதாவது நம்ம தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் காலம் தாழ்த்தாம எந்த டிலேவும் இல்லாம உடனடியாக ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான வேலையை தொடங்குங்கள். புதிதாக தொழிலை தொடங்குங்க, வியாபாரத்தை தொடங்குங்க. அதுக்கு முதலீடு எங்கிருந்து வரணும், எல்லாமே திட்டம் போடுங்க. நீங்க எதை எப்படி திட்டமிடுறீங்களோ, வங்கியில லோன் வேணுமா, மெஷினரி லோன் சப்சிடியில வாங்கணுமா, அல்லது நீங்க கொடுத்த பணம் வரணுமா, உங்களோட சேமிப்பு ஏதாவது மெச்சூரிட்டி பண்ண பணம் வரணுமா, எல்லாமே சரியாக வந்து சேரும். ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புல உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகாத மாதிரி தெரியும். கவலையே படாதீங்க. ஜூன் 2க்கு அப்புறம் உங்களோட நிதி ஆதாரம் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுக்கான பண புழக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். பண புழக்கம் பெருகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த அற்புதமான குரு பயிற்சி சிறப்பாக பயன்படுத்திங்க. இந்த காலகட்டத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான கருத்துக்களையும் பரிமாறக்கூடிய நபர்களோட பழகுங்க. எப்பவுமே நடக்காது, முடியாது, கிடைக்காது, அப்புறம் போலாம், நாளைக்கு செய்யலாம், இது முடியாது, இது சிக்கலை தரும், இது வேதனையை தரும், இதுல போய் நீ மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான நபர்களிடமிருந்து விலகி இருங்கள், விழித்திருங்கள்.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகத்தை தருவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்னா, நலம் தரும் நவகுஞ்சரம், பார்த்தாலே யோகம் தரும் நவகுஞ்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 விதமான உயிரினங்களை ஒன்றாக இணைத்த ஒரு கிருஷ்ண பரமாத்மாவின் படத்தை பூரி ஜெகநாதர் ஆலயத்துல செதுக்கி இருக்கிறத பார்த்திருக்கலாம். அந்த பார்த்தாலே யோகம் தரும் நவகுஞ்சர படத்தை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலோ, தொழில் செய்யற இடத்துலயோ, வியாபாரம் செய்யற இடத்துலயோ நீங்கள் வைத்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை நாளில் நீங்கள் ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதற்கு நீங்க நவக்கிரக சாம்பிராணி தூபம் காமிங்க. மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தடையான விஷயங்களில் வெற்றியும் வேகமும் கிடைக்கும். நீங்க எதையெல்லாம் நடக்கலைன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே 1 by 1 வரிசையா நடக்கும். அது சுப நிகழ்ச்சியா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், புதிய முயற்சிகளா இருக்கலாம், சிக்கல்களை சரி செய்வதாக இருக்கலாம், கடனையோ விரோதத்தையோ அல்லது துன்பத்தையோ நீக்குவதாக இருக்கலாம், அல்லது யாராவது ஒருவரின் ஆதரவை பெறுவதாக இருக்கலாம். அனைத்திலும் யோகம் தருவதற்கு இந்த பார்த்தாலே யோகம் தரும் நவகுஞ்சர படம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இந்த படத்தை வாங்கி நீங்க உங்களோட பூஜை அறை, அலுவலகம், வேலை செய்யும் இடம் அல்லது தொழில் செய்யும் இடம், வியாபாரம் செய்யும் இடத்துல வைங்க, அல்லது பாக்கெட் சைஸ்ல வாங்கி உங்க பாக்கெட்லயும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போதும் அதை எடுத்து பார்த்துட்டு போங்க. வாரம் தோறும் ஒரு நாள், அது புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில நவக்கிரக சாம்பிராணி தூபம் காமிக்கிறது அல்லது ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகத்தை தரும். இந்த நவகுஞ்சர படம், நவகுஞ்சர சிலை உள்ள உலகத்தில் ஒரே ஆலயமான சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல இந்த பார்த்தாலே யோகம் தரும் நவகுஞ்சர சிலை வர ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கு திறந்து வைக்கிறார்கள். அந்த நவகுஞ்சரத்தின் படத்தை நீங்க பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அன்றைய தினம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த நவகுஞ்சரத்தை நேரில் தரிசனம் செய்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும். வாழ்க்கையில் தொட்டது துலங்கும். அதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தின் லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு நேரில் வருகை தந்து இந்த நவகுஞ்சர திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பார்த்தாலே யோகத்தை பெறும் இந்த வாய்ப்பை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.